ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் இருக்கு. ஆல் திங்ஸ்னா எல்லாம் பாசிபிள்னா எது இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அது பாசிபிள். காரியம் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களே, இது முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா மைண்ட்ல வரக்கூடிய முதல் காரியம் என்ன? அது பாசிபிள். இந்த சம்பவத்தின் பின்னணி, அப்போஸ்தலர்களை ஜெயிலில் அடைச்சு போட்டு இயேசு நாமத்தை அறிவிக்கக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி சபையார் கூடி ஜெபிக்கும் பொழுது 4:29 இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, அடையாளங்களும் அற்புதங்களும் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், சயின்ஸ் சொல்லும் பொழுது ஒன்று சுட்டி காமிக்கிறது. ஒவ்வொரு அடையாளமும் உங்களை இன்னொன்றுக்கு நேராக கொண்டு போகுது. அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிலே குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபிக்கிறார்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தேவ மனிதர்கள் தேவனோட வார்த்தையை போல்டா பிரசங்கம் பண்ண என்று ஜெபிக்கிறார்கள். இடம் அசைகிறது. அதுக்கப்புறம் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. வேதம் முழுவதும் அற்புதங்களாலும் அடையாளங்களும் நிறைந்திருக்கிறது. மத்தேயு 27 இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது இயேசு மட்டுமல்ல சில பரிசுத்தவான்களும் நகரத்தில் காணப்பட்டார்கள் இருக்கு. சில இதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் அவர்களும் நகரத்தில் நடந்து போனார்கள் இருக்கு. சூப்பர் நேச்சுரலான காரியம். அதெல்லாம் ஒரு அற்புதம் அடையாளம். ஏன்னா ஒரு காலத்தில் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேருடைய சரீரங்களும் எலும்பும் என்பதற்கு ஒரு சைன், ஒரு அடையாளம், ஒன்றை சுட்டி காமிக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனாவே நீங்கள் மனதில் வரக்கூடியது எப்போவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர்ங்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அது எப்போ நடக்கும் என்றால் தேவன் நினைக்கும் போதெல்லாம் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கணும். தேவனால் இதை கூடும் என்கிற எண்ணம் இருக்கணும். அதே நேரத்தில் இதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு எண்ணம் இருக்கணும். விலைக்கு சொல்கிறேன், கவனிச்சுவாங்க. ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர்கிட்ட கேட்டான், உமக்கு சித்தமானான்னு கேட்டான். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து, அந்த காக்கா வலிப்பினால் பாதிக்கப்படுகிற பிள்ளையுடைய தகப்பன் ஆண்டவர்கிட்ட வந்து இவனை சுகமாக்க உம்மால் முடியுமான்னு கேட்டான். ஒருத்தன் கர்த்தருடைய சித்தத்தை கொஸ்டின் பண்ணான், இன்னொருத்தன் கர்த்தருடைய வல்லமையை கொஸ்டின் பண்ணான். அப்போ ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாமே கூடும். எல்லாம்னா எல்லா காரியங்களும் கூடும். விசுவாசிக்கிறவராகி அவருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் எல்லாம் கூடும்னா எல்லா பகுதியிலையும் சாத்தியம் உண்டுன்னு அர்த்தம். எல்லா காரியமும் கிட்டத்தட்ட கூடும் சொல்லல, 90% கூடும் சொல்லல. விசுவாசிக்கிறவர்களுக்கு அத்தனை பகுதியிலையும் அற்புதங்களை பார்க்க முடியும். சரீரத்தில் சுகத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற அத்தனை பகுதியிலையும் அற்புதங்களை காண முடியும். இல்லை நான் நம்பலை, உங்களுக்கு நடக்காது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. எல்லாரும் அற்புதத்தை பெற முடியாது, எல்லாருமே செழிப்படைய முடியாது. சிலர் ஏழையாக தான் இருப்பேன்னு நினைச்சாங்கன்னா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியாது. ஃபினான்சியல் பிரேக் த்ரூ பார்க்க முடியாது. மைண்ட்ல வந்து ஒரு அற்புதத்தை பார்க்கணும், பொருளாதாரத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை பார்க்கணும்னா மைண்ட்ல பிரதானமான காரியம் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம்னா எல்லாம் கூட. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஒரு பகுதியில் அற்புதத்தை காண விரும்புறீங்க, அதை குறித்த வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை முதல் காரியம், இதை என் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவனால் கூடும் என்கிறதுல அசையாம இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் கர்த்தருடைய அந்த மிராக்கிள் ஒர்க்கிங் பவரை பார்க்க முடியும். அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை அனுபவிக்க முடியும். வேதம் பல இடத்துல சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்கிறாரு. எல்லாம்னா எல்லாம். சில இடத்துல சொல்றாரு, கேட்டு கொள்ளுகிறவைகள் எவைகளோ,
எவைகளோன்னா எல்லாம் தான். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோங்கிறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு கேட்டுக்கொள்வீர்கள் எவைகளோங்கிறார், இன்னொரு இடத்துல எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள்ங்கிறாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு எதை கேட்டாலும்ங்கிறாரு. எதைன்னா லிமிட்டே வைக்கலங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது இந்த பகுதியில் தான் அப்படின்னு லிமிட் கொடுக்கல. எந்த பகுதியிலையும் லிமிட்லெஸ்ஸான ஒரு ஹியூஜான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதில் ஒரு வாக்குத்தத்தம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கையில் வந்து சொல்லுவோம், நான் தேவனுடைய வல்லமையை சித்தத்தை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசிக்கிற இயேசுவுக்கு எல்லாம் கூடுங்கிறது மட்டுமல்ல, அங்க இடத்துல விசுவாசிக்கிற எனக்குன்னு சொல்லல, விசுவாசிக்க யாரான்னு சரி விசுவாசிக்கிற ஆட்களுக்கு எல்லாம் கூடும். எது இம்பாசிபிளா இருக்கிறதோ ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் இருக்கு. ஆல் திங்ஸ்னா எல்லாமே, எல்லாம் பாசிபிள்னா எது இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அது பாசிபிள். சில காரியம் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களே, இது முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா மைண்ட்ல வரக்கூடிய முதல் காரியம் என்ன? அது பாசிபிள்.